ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களிப்பு. மத்திய படை பாதுகாப்பையும் மீறி பல இடங்களில் பாஜகவினர் மீது திரிணாமுல் தொண்டர்கள் தாக்குதல். மின்மாற்றி கொள்முதல் ஊழலில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைக்க ஊழல் கண்காணிப்புத்துறை, மின் வாரியம், தமிழ்நாடு அரசு ஆகியவற்றுக்கு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை கரையோரம் 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 வழி விரைவு நெடுஞ்சாலை. 36,000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது என்பதை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் பேட்டி. நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுடன் சேர்ந்திருக்க வேண்டியதன் தேவையையும் சார்லஸ் வலியுறுத்தியதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். அதே நேரத்தில் திரிணாமுல் தொண்டர்கள் பாஜகவினர் மீது பல இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 23ஆம் நாள் 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. எஞ்சியுள்ள 142 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். வாக்காளர்கள் வெயிலால் பாதிக்கப்படாமல் இருக்க வாக்குச்சாவடிகளின் முன்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மேற்கு வங்க காவல்துறையினருடன் மத்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய இணை அமைச்சரும் பாங்கான் மக்களவை உறுப்பினருமான சாந்தனு தாக்கூர் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தின் தாக்கூர் நகர் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கொல்கத்தாவின் எண்டல்லி தொகுதி பாஜக வேட்பாளர் பிரியங்கா திப்ரிவால் தனது வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பாவனிபூர் தொகுதியின் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவை பார்வையிட்டார். இதேபோல் மேற்கு வங்க எதிர்க்கட்சி தலைவரும் பவானிபூரில் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளருமான சுவேந்து அதிகாரி பல்வேறு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பார்வையிட்டார். மேற்கு வங்க பாஜக தலைவர் சமிக் பட்டாச்சாரியா பிதன் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சௌகதா ராய் கொல்கத்தாவில் உள்ள இங்கிலீஷ் அகாடமி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மாநில அமைச்சரும் டம்டம் தொகுதி திரிணாமுல் வேட்பாளருமான சந்திமா பட்டாச்சாரியா தெற்கு கல்கத்தா ஆரிய வித்யாலயாவில் வாக்களித்தார். வசந்தி தொகுதி பாஜக வேட்பாளர் விகாஸ் சர்தாரின் கார் பின்புற கண்ணாடியை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் அடித்து நொறுக்கிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் தன் ஓட்டுநரையும் தாக்கியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல நாடியா மாவட்டம் சாப்ரா தொகுதியில் பாஜக வாக்குச்சாவடி முகவரை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கியுள்ளனர். காயமடைந்த முகவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாஜக தலைவரும் நடிகருமான மிதுன் சக்கரவர்த்தி காசிப்பூர் தொகுதியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபிஷேக் பானர்ஜி கொல்கத்தாவில் வாக்களித்தார். கொல்கத்தாவில் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த சாமியார்கள் ஆடிப்பாடி வாக்களிக்க சென்றனர். திரிணாமுல் நாடாளுமன்ற உறுப்பினர் மகுவா மொய்த்ரா ஆட்டோவில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். கொல்கத்தாவில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி இயக்கத்தை சேர்ந்த கன்னிமார்கள் தூயமேரி ஆலய பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். முற்பகல் 11 மணி நிலவரப்படி 40 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தன. மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு மின்மாற்றி கொள்முதல் செய்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்துக்கு 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுமார் 45,000 மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டன. இதற்கான டெண்டரில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறி
இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தார். அதேபோல அறப்போர் இயக்கம் சார்பில் இந்த முறைகேடு குறித்து ஊழல் கண்காணிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளின் இறுதிக்கட்ட விசாரணை தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன் நடந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த டெண்டர் முறைகேடு வழக்கிற்கும் செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வாதிட்டார். அதையடுத்து ஏப்ரல் 15ஆம் நாள் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பிலும் மனுதாரர்கள் சார்பிலும் வழக்கறிஞர்கள் நேர் நின்று தங்கள் இறுதிக்கட்ட வாதங்களை முன்வைத்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மின்மாற்றி கொள்முதல் முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டனர். மேலும் 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க ஊழல் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டனர். சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசும் ஊழல் கண்காணிப்பு துறையும் தமிழ்நாடு மின்னுற்பத்தி பகிர்மான கழகம் ஆகியன முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள கங்கை விரைவு நெடுஞ்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் முதல் பிரயாக்ராஜ் வரை 12 மாவட்டங்களின் வழியாக கங்கை ஆற்றின் கரையோரத்தில் 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 வழி விரைவு நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 36,230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த சாலையின் திறப்பு விழா ஹர்தோயில் நடைபெற்றது. மீரட்டில் இருந்து பிரயாக்ராஜுக்கு செல்ல இதற்கு முன் 12 மணி நேரமானது. இந்த விரைவு நெடுஞ்சாலையால் பயண நேரம் 6 மணி நேரமாக குறைந்துள்ளது. இந்த சாலையின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சாலையை திறந்து வைத்தார். ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது என்று தான் கூறியதை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தானும் பிரிட்டன் மன்னர் சார்லஸும் ஒரு விருந்தில் பங்கேற்றதாக தெரிவித்தார். அப்போது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்கிற தனது நிலைப்பாட்டை மன்னர் சார்லஸும் ஆதரித்ததாக கூறினார். நேட்டோவும் அதனுடைய கூட்டாளிகளும் அமெரிக்காவுடன் சேர்ந்திருக்க வேண்டியதன் தேவையையும் மன்னர் சார்லஸ் வலியுறுத்தியதாகவும் ட்ரம்ப் கூறினார். 4 நாட்கள் ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைவடைந்தது. தொடர்ந்து விரைவில் முடிவுகள் வரவுள்ள நிலையில் 4 நாட்கள் ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் வருகை தந்த முதல்வர் இன்று விமானம் மூலம் மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டார். இந்நிலையில் தங்கும் விடுதியில் இருந்து வெளியே கார் மூலம் வந்த முதல்வர் தங்கும் விடுதி வாசலில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்தும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். இந்நிலையில் அவரை சந்திக்க வந்திருந்த சிறுமி ஒருவர் சிஎம் சார் நீங்க தான் கெத்து, டிவிக்கெல்லாம் பெத்து என்று கூறி முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழின் இனிமையையும் தமிழரின் உயர்வுக்கான வழியையும் தன் கவிதையால் காட்டியவர் பாரதிதாசன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி தனது எக்ஸ் தளத்தில் தமிழெனும் ஆயுதமேந்தி இனமானம் உரைத்த பாவேந்தர் புகழ் வாழியவே, தமிழின் இன்மையையும் தமிழரின் உயர்வுக்கான வழியையும் தன் கவிதையால் காட்டியவர் பாரதிதாசன் என்று புகழாரம் சூட்டினார். பாவேந்தரின் திண்மை நிறை தமிழ் ஒளியென நம் இனத்திற்கு துணை நிற்கட்டும் என்று கூறினார். வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது தற்போதைய ஆட்சி மீதான மக்களின் கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மே 4ஆம் தேதி மு.க.ஸ்டாலின் பதவி ஏற்பார் என்ற திமுகவினரின் நம்பிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் 2011ஆம் ஆண்டு அவர்கள் இப்படித்தான் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அவர்களால் பெற முடியவில்லை என்றும் அதே நிலைமைதான் இப்போதும் ஏற்படும் என்றும் விமர்சித்தார். மேலும் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது தற்போதைய ஆட்சி மீதான மக்களின் கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறது என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி. அது இறுதி வரை அப்படித்தான் இருப்பாங்க. 2011 கூட அப்படித்தான் இருந்தாங்க. எதிர்கட்சியா கூட அவங்களால வர முடியல. இந்த முறையும் அதே நிலைதான். வாக்கு சதவீதம் அதிகம் ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற கடுமையான எதிர்ப்பு.
பசுமை புரட்சி, சோசியலிச புரட்சிகளை கண்ட தமிழகம் தற்போது விசில் புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக தலைவர் விஜய் தமிழகத்தை ஆளப்போகும் தலைவராக உருவெடுத்துள்ளார் என்றும் அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை மக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இன புரட்சி மற்றும் சோசியலிச புரட்சிகளை கண்ட தமிழகம் தற்போது விசில் புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மற்ற கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் எத்தகைய கருத்துக்களை கூறினாலும் தாவேகாவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அது வெறும் அல்வா பேச்சுகளாவே முடியும் என்றும் நகைச்சுவையுடன் பதிலளித்தார். அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் நடைபெறப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். சார் என்னதான் ஓட்ட பிடிச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், எப்படி சார்? அது அல்வாக்கே சொல்லுவாங்க. விஜயின் அரசியல் வருகையால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, விஜயின் அரசியல் வருகையால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறினார். தாவேக தலைவர் விஜயின் தாக்கம் தங்களை ஒன்றும் செய்யாது என்றும் அதிமுக ஒரு பலமான அடித்தளம் கொண்ட இயக்கம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட முன்னோடி திட்டங்களை மக்கள் இன்றும் நினைவில் வைத்துள்ளனர் என்று கூறினார். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் மக்கள் அடுக்கடுக்கான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். எங்களுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த திட்டங்களையும் கொடுக்க போகிறார், இன்னும் பல திட்டங்களை கொடுக்க போகிறார். அதனால் மக்கள், கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் முழுமையாக, அதே போல் நகர்ப்புற பகுதியில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு வரி, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி இப்படி அல்லோலப்பட்டு கிடக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்பார். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் வாக்காளரும் அரசியல்வாதிகள் தான் என்று முன்னாள் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் மாறுபட்டதாக உள்ளது. ஏனென்றால் வயது வித்தியாசமின்றி இளைஞர்கள் ஆர்வத்துடன் இந்த தேர்தலில் வாக்களித்துள்ளார்கள். இதனால்தான் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமாகியுள்ளது என்று தெரிவித்தார். ஆனால் இளைஞர்கள் தலைவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் அளவு கடந்து போய்விட்டது என்று கூறினார். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என தான் சொல்லவில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தால் அதனை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கிறேன் என தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் வாக்காளரும் அரசியல்வாதிகள் தான் என்று கூறினார். எப்படி அதாவது எலெக்ஷன் நேரத்தில் தான் தொண்டர்களுக்கு அவங்க போய் இது பண்ணுன்ற அவங்க இப்போ நிறைய நேரத்தில் வந்து இப்போ பொதுக்குழு கொடுத்துறாங்க, எலெக்ஷன் மீட்டிங்லாம் நடக்கிறாங்க. அப்பொழுது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கற்றுக் கொடுக்கலாம், அவங்க கட்சியும் வளர்க்கலாம். அதே நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணும், இப்போ இதே எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு முதல் அதுதான் முக்கியமான காரணி ஆகிடுச்சு. இப்பொழுது அது அப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வராது. திடீர்னு வரும்போது தான் இந்த பிரச்சனை பூதாகாரமாக தெரியுது. ஒவ்வொரு அரசியல் தலைவரும் இது சொல்லும்போது, ஒவ்வொரு மீட்டிங்கில் போகும்போது நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், ஒரு கால் வெற்றி பெறவிட்டால் அதை நாம் சரியான முறையில் அணுகணும் அப்படின்னு சொல்லணும். தர்மபுரியில் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிலையங்களை கண்காணித்து உணவு பாதுகாப்புத்துறை குழுவினர் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிலையங்களை கண்காணித்து உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் கைலாஷ்குமார் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து தர்மபுரியில் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் உள்ளிட்ட குழுவினர் தர்மபுரி சுற்றியுள்ள பகுதிகளான ஏமக்குட்டியூர், உங்காரநள்ளி, குமாரசாமிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐஸ்கிரீம் தயாரிப்பு, விநியோக விற்பனை நிலையங்கள் மற்றும் பழக்கடைகள், பலரசங்கள் விற்பனை நிலையங்களில் ஆய்வு செய்தனர். மேலும் உபயோகப்படும் மூலப்பொருட்கள் தரமானதாகவும் உரிய காலாவதி தன்மை உடையதாக இருத்தல் அவசியம் எனவும், தன் சுத்தம், சுற்றுப்புற சுகாதாரம் பராமரிக்க உரிய தலையுறை, மேலங்கி,
அணிந்து பணியாற்றிட விழிப்புணர்வு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 5வது முறையாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மர்ம நபர்களிடமிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த மிரட்டலை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதும் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் விரைந்து வந்தனர். உதவி ஆய்வாளர்கள் பூபதி, முருகன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவைச் சேர்ந்த தலைமை காவலர்கள் திருமால், வெங்கடேஷ், சவுந்தரபாண்டியன், சென்னப்பன், அம்சராஜ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் மோப்பனாய் அழகன் உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் பெரும் வதந்தி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அலுவலக பணிகள் மீண்டும் தொடங்கின. தாய்லாந்தில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு 10.7 கிலோ எடையுள்ள உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை கடத்தி வந்த நபர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தாய்லாந்தில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 10,70,00,000 ரூபாய் மதிப்பிலான 10.7 கிலோ எடையுள்ள உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதையடுத்து போதைப் பொருட்கள் கடத்தல் சட்டம் மற்றும் சுங்க சட்ட விதிமுறைகளின்படி கடத்தல் செய்த நபரை சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை யாரிடம் ஒப்படைக்க கடத்தி கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக சுங்க அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலப்புரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். கேரள மாநிலம் வளவஞ்சேரி பகுதியில் உள்ள சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் அருகில் இருந்த வீட்டின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 5 பேர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்நிலையில் பொதுமக்கள் அவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கார் மதில் சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துடியலூரில் அதிவேகமாக சென்ற தண்ணீர் லாரி சாலையின் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார். கோவை மாவட்டம் துடியலூரில் அதிவேகமாக சென்ற தண்ணீர் லாரி சாலையின் சென்டர் மீடியனில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இருவர் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இதில் லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து லாரியில் இருந்த தண்ணீர் முழுவதும் சாலையில் கொட்டியதால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து துடியலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்தில் லாரி கவிழும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குராயூரில் மணல் கொள்ளைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர் மீது மணற்கொள்ளை கும்பல் நடத்திய தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே குராயூரில் உள்ள குண்டாறு ஆற்றில் தொடர்ந்து சட்டவிரோத மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பலமுறை கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குராயூரை சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் மணல் திருட்டை எதிர்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணற்கொள்ளை கும்பலை சேர்ந்த கலா, அஜித் ஆகியோர் பிரகாஷை அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பிரகாஷ் மணல் திருட்டு குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே சாத்தூர் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வீட்டில் தங்க நகைகள் கொள்ளை போன சம்பவத்தில் அவரது மூத்த மருமகள் மற்றும் தம்பதியினர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ். இவர் சாத்தூர் அருகே வெங்கடாச்சலபுரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 122 பவுன் தங்க நகைகள், 800 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 45,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து கடற்கரை ராஜின் மருமகள் வக்சலா சாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சாத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குருசாமி தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதுகுளத்தூரை சேர்ந்த ஆரோக்கிய ஜான் போஸ்கோ சாத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதையடுத்து அவரிடமிருந்து 12 பவுன் நகைகள் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில்
கடற்கரை ராஜின் மூத்த மகன் வினோத்தின் மனைவி அபிநயா இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. வினோத், அபிநயா இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தனியே வாழ்ந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அபிநயா மற்றும் சாத்தூர் ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அவருடைய மனைவி பவானி ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் வேடந்தவாடி அழகு போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கேடயம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் மிஸ் வேடந்தவாடி 2026ஆம் ஆண்டு திருநங்கைகளுக்கான அழகு போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் சபரி கலந்து கொண்டார். போட்டியில் மும்பை, சென்னை, பாண்டிச்சேரி, மேல்மலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் சென்னையை சேர்ந்த திருநங்கை லத்திகா முதல் இடத்தையும், பாண்டிச்சேரியை சேர்ந்த பவ்யா 2ஆம் இடத்தையும், சென்னையை சேர்ந்த சாய்ஸ்ரீ 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அவர்களுக்கு கேடயம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குடும்பத்துக்குலாம் தெரிஞ்சா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நீங்களும் எல்லாருமே எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் நான் நிறைய ப்ரைஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு நீங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்க. ஓகே, எங்கள் ஆயாவுக்கு நன்றி. மகேஸ்வரி ஆயா, எங்கள் ஆயா அவங்க வீட்டில் தானே இருக்கேன், அவங்களுக்கு நன்றி. ஆனந்தி ஆயான்றவங்க அவங்களுக்கு நன்றி. வர்ஷாயான்றவங்க மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தின் போது பெண்கள் புதிதாக தாலிகளை மாற்றிக்கொண்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள மளிகை கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் நள்ளிரவில் மளிகை கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இதைத் தொடர்ந்து கோயம்பேடு காவல்துறையினர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மற்றும் அதன் உப கோயில்களில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் மொத்தம் 7,19 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் 2 நாட்களாக நடைபெற்ற உண்டியல் காணிக்கை என்னும் பணி தற்போது நிறைவடைந்தது. இதில் 2 நாட்களில் மட்டும் 6,97,08,000 ரூபாய் பணமும் 1035 கிராம் தங்கமும் 16.7 கிலோ வெள்ளி பொருட்களும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வெளிநாட்டு பக்தர்கள் வழங்கிய 2,240 கரன்சி நோட்டுகளும் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளன. இதேபோல் பழனி திரு ஆவினன்குடி கோவில், பெரியநாயகி அம்மன் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், ஒட்டன்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோவில் உள்ளிட்ட உப கோயில்களின் உண்டியல் காணிக்கையாக 22,14,119 ரூபாய் பணம் கிடைத்துள்ளது. இவை அனைத்தையும் சேர்த்து பழனி கோவில் நிர்வாகத்திற்கு இந்த முறை மொத்தமாக 7,19,22,306 ரூபாய் ரொக்கம் காணிக்கை வருவாயாக கிடைத்துள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் பவர் ஹவுஸ் என்ற பாடல் இணையத்தில் 10 கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2025ஆம் ஆண்டு கூலி படம் வெளியானது. இப்படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், சௌபின் ஷாகிர், ஸ்ருதிஹாசன் மற்றும் ராஷிதா ராம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இதில் ஆமீர் கான் கௌரவ தோற்றத்தில் நடித்திருந்தார். இப்படம் உலக அளவில் முதல் நாளில் 151 கோடி ரூபாயும், முதல் வாரத்தில் 229 கோடியே 65 லட்சம் ரூபாயும் வசூலித்து சாதனை படைத்தது. இதைத் தொடர்ந்து இப்படத்தின் பவர் ஹவுஸ் என்ற பாடல் இணையத்தில் 10 கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கியதே கிடையாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கு சாதனை என்று முதலமைச்சர் ட்வீட் செய்துள்ளார். ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த அடிப்படை வசதிகளே முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து அதிகமாக கடன் வாங்கி அதிகமாக செலவு செய்து உள்ளீர்கள் என்றும், சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கியதே கிடையாது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் வெளிப்படையாக சாமி கும்பிடுகிறார். ஆனால் ஸ்டாலின் மாதிரி இல்லாமல் சாமி கும்பிடும் விஜயை அந்த வகையில் தான் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்தார். பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை. இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு. வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். இனி வருவது உலக செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தியை விரைந்து திறக்க வேண்டும் என ஈரான் தங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் ஈரான் தற்போது தாங்கள் ஒரு சரிவு நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் தங்களது தலைமை பொறுப்புகள் குறித்த முடிவுகளை எடுக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை விரைந்து திறக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன. மும்பை வான்கடே மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான வீரர்களும் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 25 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் மும்பை அணி 15 முறையும் ஹைதராபாத் அணி 10 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,200 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,20,000